லூக்கா 5:4-7 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே பேதுரு அப்படின்னு ஒரு மனுஷன் இருக்கார். அவர் விதைச்சது என்னன்னா, தன்னுடைய எல்லாவற்றையும் விதைச்சாருங்க. பிஸ்னஸில் அவருடைய பிஸ்னஸில் என்ன பண்ணார், எல்லாவற்றையும் விதைச்சி அவர் பார்த்த பலன் என்னன்னா, அன்னைக்கு எம்டி, எல்லாமே லாஸ். தெய்வ வார்த்தை வந்துச்சு. வார்த்தை வந்த பிறகு தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், அவர் மறுபடியும் விதைக்க ஆரம்பித்தார். இல்லை, ஒரு முறை விதைச்சேன், அந்த விதைச்சதுக்கான பலனை என்னால் பார்க்க முடியல, இதுக்கப்புறம் நான் விதைக்க மாட்டேன், இதுக்கப்புறம் நான் எதுக்கு விதைக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு விதைச்சதெல்லாம் லாஸாக போயிடுச்சு, இதுக்கப்புறம் விதைச்சி என்ன பிரயோஜனம், அப்படி அவர் பேதுரு ஐயா நினைக்கல. அவர் என்ன நினச்சார், இல்லை ஃபஸ்ட் டைம் அட்டம்ப்டில் லாஸ் ஆயிடுச்சா, இது பரவாயில்ல, என் தேவனுடைய வார்த்தை வந்துச்சு, என் தேவன் என்னை பார்த்து சொல்லிட்டாரு, திரும்பவும் நீ விதைக்க அதற்கான பலனை பாப்புன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார்ல, இதுக்கப்புறமும் நான் விதைக்க போகிறேன், இன்னும் நான் அறுவடையை பார்க்க போகிறேன் அப்படின்னு அவர் ஒரு என்ன சொல்லுது, போல்டாக ஒரு டிசிஷன் எடுத்தாருங்க. எடுத்தது நிமித்தம் என்னாச்சுன்னா, தேவன் சொல்லும்போது அதை கீழ்ப்படிந்ததுனால அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பலனை பார்த்தார். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்களும் இந்த விதைக்கிற விஷயத்தில் அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் நடக்கும்போது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அறுவடையை பார்ப்பீங்க, ஒரு பலனை பார்ப்பீங்க. அது எப்படி பார்ப்பீங்கன்னா, நீங்கள் விதைச்சது கொஞ்சமாக இருக்கும், வர்றது அதிகமாக இருக்கும். வலை கிழியத்தக்கதாய் உங்கள் பாதத்தில் கீழ் ஆண்டவர் போடுவாருங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் கூட இருக்கிற பிள்ளைகளுக்கும் கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் அந்த பலனை உங்கள் கையில் கொண்டு சேர்ப்பாருங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு பேதுரு கீழ்ப்படிந்தது நிமித்தம் பேதுரு நினச்சிருப்பார், கொஞ்சம் வந்தால் போதும், நமக்கு இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சி கூட அவர் போட்டிருக்கலாம். பட் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பேதுருடைய வலை கிழியத்தக்கதான மீன்களை பிடித்தது மாத்திரமல்ல, தன்னுடைய நண்பர்களுக்கும் அவர் அந்த மீனை பங்கிட்டு கொடுக்கிற அளவுக்கு. இன்னைக்கு நீங்கள் விதைச்சிட்ருக்கீங்கள, இந்த நேரத்தை தெய்வ சமூகத்தில் விதைச்சிட்ருக்கீங்களே, உங்களுடைய காணிக்கைகளை தசமபாகளை இந்த வார்த்தையை கனம் பண்ணி விதைச்சிட்ருக்கீங்களே, நீங்கள் விதைக்கிற இந்த நேரத்திலே ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க, வானம் திறக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இல்லை, இந்த வார்த்தை எனக்காக பேசப்பட்டிருக்கு, இந்த வார்த்தையை நான் கனம் பண்ணி விதைக்கிறேன், நான் விதைக்கும் போது அந்த விதைக்கான பலனை நான் கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட, ஒரு அஷ்யூரன்ஸோடு நீங்கள் விதைச்சிக்கிட்டு இருக்கீங்களே, உங்கள் விதை தூங்காதுங்க. ஒருவேளை நீங்கள் தூங்கினாலும் நீங்கள் விதைச்ச விதைகள் தூங்காது. அது